அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 9ஆம் வகுப்பு அறிவியல்லேருந்து முக்கியமா ஒரு 50 நாட்கள் தேர்வு எழுத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. ஒரு விண்ணியல் ஆரம் என்ன? ஒரு விண்ணியல் ஆரம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3.26 ஒளியாண்டு. ஒரு விண்ணியல் ஆரம்னா 3.26 ஒளியாண்டு. அடுத்து பாருங்க. மைக்ரான்னா 10⁻⁻6 மீட்டர். நானோமீட்டர்ங்கிறது 10⁻⁻9 மீட்டர். ஆங்ஸ்ட்ரம் அப்படிங்கிறது 10⁻−10 மீட்டர். ஃபெர்மி அப்படிங்கிறது 10⁻−15 மீட்டர். மில்லிமீட்டர் அப்படிங்கிறது 10⁻−3 மீட்டர். எல்லாம் முக்கியமானது பார்த்துங்க. இரண்டாவது வினா. ஒரு பொருளின் திசைவேக மாறுபாட்டு வீதம் என்ன? ஒரு பொருளின் திசைவேக மாறுபாட்டு வீதம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி முடுக்கம். அடுத்தது பாருங்க. தோட்டக்கலைனா ஹார்டிகல்ச்சர். தோட்டக்கலைனா ஹார்டிகல்ச்சர். பழவியல்னா ஃபோமாலஜி. பழவியல்னா ஃபோமாலஜி. காய்கறி பண்ணைனா ஒலரிகல்ச்சர். காய்கறி பண்ணைனா ஒலரிகல்ச்சர். பூந்தோட்ட பண்ணைனா ஃப்ளோரிகல்ச்சர். பூந்தோட்ட பண்ணைனா ஃப்ளோரிகல்ச்சர். லெகுமினஸ் தாவரங்கள் வந்து பேபேசி குடும்ப தாவரங்கள். லெகுமினஸ் தாவரங்கள் வந்து பேபேசி குடும்ப தாவரங்கள். ஆறாவது வினா பாருங்க. சணலோட அறிவியல் பெயர் குரோட்டலேரியா ஜென்சியா. சணலோட அறிவியல் பெயர் வந்து குரோட்டலேரியா ஜென்சியா. மலை முருங்கையோட பெயர் வந்து ஜெஸ்பானியா அக்குலிட்டா. மலை முருங்கையோட அறிவியல் பெயர் வந்து ஜெஸ்பானியா அக்குலிட்டா. அடுத்தது அகத்திக்கீரையோட அறிவியல் பெயர் வந்து செஸ்பானியா ஸ்பீசியோசா. அகத்தியோட அறிவியல் பெயர் வந்து செஸ்பானியா ஸ்பீசியோசா. கடைசி பாருங்க. இரத்த புற்றுநோயினா லியூகேமியா. இரத்த புற்றுநோயினா லியூகேமியா. இதெல்லாம் முக்கியமானது பார்த்துங்க. அடுத்த வினா. ஒரு திரவத்தின் ஒப்படர்த்தியை அளக்க உதவும் கருவி எது? ஒரு திரவத்தின் ஒப்படர்த்தியை அளக்க உதவும் கருவி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பிக்னோமீட்டர். நாலாவது வினா. சர்க்கரையின் அடர்த்தியை கண்டறிய உதவும் கருவி பெயர் என்ன? சர்க்கரையின் அடர்த்தியை கண்டறிய உதவும் கருவியின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ சர்க்கரைமானி. ஐந்தாவது வினா. சாராயத்தின் அடர்த்தியை கண்டறிய உதவும் கருவி பெயர் என்ன? சாராயத்தின் அடர்த்தியை கண்டறிய உதவும் கருவியின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சாராயமானி. ஆறாவது வினா. 76 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட பாதரச தம்பம் ஏற்படுத்தும் அழுத்தம் எவ்வளவு? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 ஏடிஎம். ஏழாவது வினா. அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பாஸ்கல். அழுத்தத்தின் எஸ்ஐ அலகு பாஸ்கல். எட்டாவது வினா. ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி எது? ஒரு மின்சுற்றில் அமையும் மின்னோட்டத்தின் மதிப்பை அளவிட உதவும் கருவி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அம்மீட்டர். ஒன்பதாவது வினா. இந்தியாவில் வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மாறுதிசை மின்னோட்டத்தின் அதிர்வெண் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 50 ஹெர்ட்ஸ். பத்தாவது வினா. காந்த பாயத்தின் அலகு என்ன? காந்த பாயத்தின் அலகு என்ன? சரியான விடை ஆப்ஷன் ஏ வெபர். காந்த பாயத்தின் அலகு வெபர். காந்த பாய அடர்த்தியோட அலகு வந்து வெபர் பை மீட்டர் ஸ்கொயர். 11வது வினா. இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது? இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் கருவி எது? சரியான விடை ஆப்ஷன் சி மின்னியற்றி. 12வது வினா. மின்னாற்றலை இயக்காற்றலாக மாற்றும் கருவி எது? மின்னாற்றலை இயக்காற்றலாக மாற்றும் கருவி எது? சரியான விடை ஆப்ஷன் டி மின் மோட்டார். 13வது வினா. உடலின் உட்புறங்களின் பிம்பங்களை காண உதவும் கருவி எது?
உடலின் உட்புறங்களின் பிம்பங்களை காண உதவும் கருவி எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ எம்ஆர்ஐ. 14வது வினா கண்ணாடி இழை ஒளியலின் தந்தை யார்? ஒரு முக்கியமான வினா. கண்ணாடி இழை ஒளியலின் தந்தை யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நரீந்தர் கபானி. 15வது வினா ஒரு பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்னவாகும்? ஒரு பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது என்னவாகும்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மூலக்கூறின் இயக்க ஆற்றல் அதிகரிக்கிறது. 16வது வினா மூலக்கூறுகள் அதிர்வடைவதால் பொருளின் டேஷ் அதிகரிக்கிறது. இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் பி வெப்பநிலை. 17வது வினா வெப்பம் பரவும் வழிகள் எத்தனை? வெப்பம் பரவும் வழிகள் எத்தனை? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 3. 18வது வினா தன் உள்ளுறை வெப்பத்தின் அலகு யாது? தன் உள்ளுறை வெப்பத்தின் அலகு யாது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜூல் பெர் கிலோகிராம். தன் உள்ளுறை வெப்பத்தின் அலகு ஜூல் பெர் கிலோகிராம். 19வது வினா உரையாடலின் டெசிபல் அளவு என்ன? உரையாடலின் டெசிபல் அளவு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 60 டெசிபல். 20வது வினா கடல் நீரில் ஒலியின் வேகம் என்ன? ஒரு முக்கியமான வினா. கடல் நீரில் ஒலியின் வேகம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 5500 கிலோமீட்டர் பெர் மணி. 21வது வினா புவியை விட 11 மடங்கு பெரிய கோள் எது? புவியை விட 11 மடங்கு பெரிய கோள் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வியாழன். 22வது வினா சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் நிலவு எது? ஒரு முக்கியமான வினா. சூரிய மண்டலத்தில் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும் நிலவு எது? இதற்கு சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ ட்ரைட்டான். 23வது வினா பூமியில் 60 கிலோகிராம் எடையுள்ள மனிதன் சூரியனில் எத்தனை கிலோகிராம் எடையை கொண்டிருப்பான்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1680 கிலோகிராம். 24வது வினா எளிய பொருட்களாக பகுக்க முடியாத பொருட்களுக்கு தனிமங்கள் என பெயரிட்டவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கு சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ராபர்ட் பாயில். 25வது வினா பகுதி ஒளி ஊடுருவக்கூடிய கரைசல் வகை எது? பகுதி ஒளி ஊடுருவக்கூடிய கரைசல் வகை எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கூழ்ம கரைசல். 26வது வினா நியூட்ரானை கண்டறிந்த ஜேம்ஸ் ஹாட்விக்கின் ஆசிரியர் யார்? நியூட்ரானை கண்டறிந்த ஜேம்ஸ் ஹாட்விக்கின் ஆசிரியர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ரூதர்போர்ட். 27வது வினா புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையின் பெயர் என்ன? புரோட்டான்களையும் நியூட்ரான்களையும் இணைக்கும் விசையின் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி யுகவா விசை. 28வது வினா தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார்? தலைகீழ் விகித விதியை பற்றி கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஜெர்மியஸ் ரிச்சர். 29வது வினா கிமு 3500இல் மக்கள் பயன்படுத்திய உலோக கலவை எது? கிமு 3500இல் மக்கள் பயன்படுத்திய உலோக கலவை எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வெண்கலம். 30வது வினா K2Cr2O7இல் உள்ள Crஇன் ஆக்சிஜனேற்ற எண் என்ன? அதாவது குரோமியத்தோட ஆக்சிஜனேற்ற எண் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 6. 31வது வினா அமிலக்கார நிறங்காட்டி வகைகள் எவை? அமிலக்கார நிறங்காட்டி வகைகள் எவை?
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மூன்றும். லிட்மஸ், பினாப்தலீன், மெத்தில் ஆரஞ்சின். இதில் லிட்மஸ் மட்டும் இயற்கை நிறங்காட்டி, பினாப்தலினும் மெத்தில் ஆரஞ்சும் செயற்கை நிறங்காட்டி. 32வது வினா கடின நீரை மென்னீராக்க பயன்படும் உப்பு எது? கடின நீரை மென்னீராக்க பயன்படும் உப்பு எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சோடியம் கார்பனேட், அதாவது சலவை சோடா. 33வது வினா தற்போது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கார்பனின் புறவேற்றுமை வடிவம் எது? இதற்கு சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி கிராஃபின். 34வது வினா பிவிசி பாலிவினைல் குளோரைடு நெகிழியின் ரெசின் குறியீடு என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ரெசின் குறியீடு 3. 35வது வினா நவீன கரிம வேதியியலின் தந்தை எனப்படுபவர் யார்? நவீன கரிம வேதியியலின் தந்தை எனப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஃப்ரெட்ரிக் ஹோலர். 36வது வினா அறுவை சிகிச்சைகளுக்கு பயன்படும் செயற்கை தோல்களை உருவாக்க பயன்படும் தொழில்நுட்பம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி நானோ தொழில்நுட்பம். 37வது வினா புரைத்தெடுப்பானாக பயன்படும் பீனாலின் சதவீதம் என்ன? புரைத்தெடுப்பானாக பயன்படும் பீனாலின் சதவீதம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 0.2% பீனால் கரைசல். 38வது வினா யுரேனியம் சிதைவடைந்து எந்த வாயுவை வெளியிடுகிறது? ஒரு முக்கியமான வினா. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ரேடான் வாயு. 39வது வினா பூனையின் அறிவியல் பெயர் என்ன? பூனையின் அறிவியல் பெயர் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஃபெலிஸ் ஃபெலிஸ். 40வது வினா தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மரகத புறா. 41வது வினா எலும்பு செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம் என்ன? ஒரு முக்கியமான வினா. எலும்பு செல்கள் புதுப்பிக்க ஆகும் காலம் என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஒவ்வொரு 10 வருடங்கள். 42வது வினா இரைப்பை சார் உடல் செயலின் தந்தை யார்? இரைப்பை சார் உடல் செயலின் தந்தை யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வில்லியம் பியூமாண்ட். 43வது வினா ஆணின் உடலின் மிகச்சிறிய செல் எது? ஆணின் உடலில் உள்ள மிகச்சிறிய செல் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி விந்து செல். 44வது வினா மிகப்பெரிய மனித செல் எது? மிகப்பெரிய மனித செல் எது? இதற்கு சரியான விடை பாருங்க ஆப்ஷன் ஏ கருமுட்டை. 45வது வினா உலக உணவு தினம் எது? உலக உணவு தினம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி அக்டோபர் 16. உலக உணவு தினம் அக்டோபர் 16. 46வது வினா உலக சுகாதார தினம் எது? உலக சுகாதார தினம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஏப்ரல் 7. உலக சுகாதார தினம் ஏப்ரல் 7. 47வது வினா உலக மலேரியா தினம் எது? உலக மலேரியா தினம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஏப்ரல் 25. உலக மலேரியா தினம் ஏப்ரல் 25. 48வது வினா எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படும் நோய் எது? எலும்பு முறிப்பு காய்ச்சல் என அழைக்கப்படும் நோய் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ டெங்கு. 49வது வினா ஸ்பான் என்பது என்ன? ஸ்பான் என்பது என்ன? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி காளான் விதை. ஸ்பான் என்பது காளான் விதை. இப்போ பாருங்க தேனீக்கள் 3 வகைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி. இதில் ட்ரோன்கள் என்று அழைக்கப்படும் தேனி ஆண் தேனி. அடுத்தது 1 கிலோகிராம் தேனில் 3200 கலோரி ஆற்றல் உள்ளது.
1 கிலோகிராம் தேனில வந்து 3200 கலோரி ஆற்றல் உள்ளது. இப்ப உள்நாட்டு தேனீ, வெளிநாட்டு தேனீ 2 வகை பிரிக்கலாம். அதுல உள்நாட்டு தேனீ வகை பாருங்க. ஏபிஸ் டார்கெட்டா வந்து பாறை மற்றும் காட்டுத் தேனீ. ஏபிஸ் ஃப்ளோரியாங்கிறது குட்டி தேனீ. ஏபிஸ் இண்டிகாங்கிறது இந்திய தேனீ. நல்லா பாருங்க. ஏபிஸ் டார்கெட்டானா பாறை மற்றும் காட்டுத் தேனீ. ஏபிஸ் ஃப்ளோரியானா குட்டி தேனீ. ஏபிஸ் இண்டிகானா இந்திய தேனீ. அடுத்து வெளிநாட்டு தேனீ. ஏபிஸ் மெல்லிஃபெரானா இத்தாலிய தேனீ. ஏபிஸ் ஆடம்சோனினா ஆப்பிரிக்க தேனீ. நல்லா பாருங்க. ஏபிஸ் மெல்லிஃபெரானா இத்தாலிய தேனீ. ஏபிஸ் ஆடம்சோனினா ஆப்பிரிக்க தேனீ. இது முக்கியமானது, பார்த்துங்க. கடைசி வினா. நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பி யார்? நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வர்கீஸ் குரியன். நண்பர்களே, நீ நம்ம 9ஆம் வகுப்பு அறிவியலிருந்து முக்கியமா ஒரு 50 வினாக்கள் தேர்வெளியில பார்த்தோம். நீங்க எவ்வளவு மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.